தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ வந்து தன்னோட இலவசமாக மொபைலை வந்து மக்களுக்கு கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க. அது எப்படி வாங்கணும் என்னன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலிமா போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 1500 கொடுத்து வாங்கக்கூடிய அந்த மொபைல் நமக்கு ஒர்த்தபுளாக இருக்குமா, அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட மக்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையில் பக்கத்து பெல் சிம்பிள் வரும், அந்த பெல் சிம்லையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலில் எப்போல்லாம் ஒரு டெக்னிக்கல் வீடியோ போடுறோமோ அது ஃபுல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடச்சிட்டு இருக்கும். ஓகே, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள் போகலாம். இதில் ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, தனி உருவம் படத்தில் வந்து அரவிந்த் சாமி அவர்கள் வந்து காரில் போய்கிட்டு இருக்கும்போது கால் விக்கின்னு சொல்லி வாய்ஸில் சொல்லுவாங்க, அவங்களுக்கு கால் போகும். அதே மாதிரி இந்த மொபைலில் வந்து அந்த வாய்ஸ் காலிங் சிஸ்டத்தை வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாய்ஸ் பட்டன் இருக்கும். அந்த வாய்ஸ் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் யார் நேமை நீங்கள் சொல்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு கால் போகும். இது வந்து ஒரு அருமையான ஒரு ஃபீச்சர்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து இதில் வந்து 28 லாங்குவேஜ் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தமிழில் வந்து ஏதாவது ஒரு இதை நீங்கள் தேடுறீங்க, நீங்கள் வாய்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்லையே பதிலளிக்கிற மாதிரி இதோடைய சாஃப்ட்வேர் வந்து இவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2வது ஃபீச்சர். 3வது ஃபீச்சர் நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா மொபைலில் கொடுத்துருக்கமா தான் இதுலையும் கீபேட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, நீங்கள் செட்டிங்ஸில் வந்து எமர்ஜென்சி கால்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி சேவ் பண்ணி வைக்கலாம் என்ன உங்களுக்கு வந்து பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய மொபைலில் வந்து 5 என்ற அந்த நம்பரை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எமர்ஜென்சி நீங்கள் எந்த நம்பருக்கு வச்சுருக்கீங்களோ அந்த நம்பருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மெசேஜ் போயிடும். மெசேஜ் மட்டுமில்லை, நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷன் அவங்களுக்கு போய் வந்து ஷேர் ஆயிரும். இது வந்து ஆண்களை விட பெண்களுக்கு வந்து மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபோன் பேச முடியாத பட்சத்தில் அந்த 5 என்ற நம்பர் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் நீங்கள் எந்த நம்பர் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து மெசேஜ் போய் சேர்ந்துடும். அது வந்து சில இக்கட்டான சூழ்நிலையில் போலீஸ், ஆம்புலன்ஸ் போன்ற சேவைகளுக்கும் இதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து 2வது ஃபீச்சர். 3வது ஃபீச்சர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஓவரலாக சொல்லியிருக்காங்க. ஆனால் மொபைல் நம்ம கைக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இது வந்து எந்த அளவுக்கு ஒர்த்து, இது எந்த அளவுக்கு ஒர்த்து இல்லைன்னு. ஏன் அப்படின்னா, கேபிள் டிவி பார்க்கக்கூடிய வசதி கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து நம்முடைய சாதா பிளாக் அண்ட் ஒயிட் டிவியாக இருந்தாலும் சரி, எல்இடி எல்சிடி டிவியாக இருந்தாலும் சரி, இந்த ஜியோ மொபைலில் கொடுத்துருக்கூடிய இந்த பின்னை வந்து கனெக்ட் பண்ணி நம்முடைய மொபைலில் இருக்கக்கூடிய வீடியோஸ், மூவிஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம டிவியில் வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மொபைலில் வரக்கூடிய எஸ்எம்எஸ் கால்ஸ் இதையுமே வந்து நம்ம வந்து மொபைலில் நம்ம டிவியில் பார்த்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர் மட்டும் ஒரு சந்தேகத்துக்குரிய ஃபீச்சராக இருக்குது. இது வந்து மொபைல் வந்ததுக்கப்புறம் தான் இதை கன்ஃபார்மாக இல்லையான்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக இந்த 3 ஃபீச்சர் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இந்த 1500 மொபைல் மற்ற கம்பெனியில் இருக்க மொபைலை விட இந்த மொபைல் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, இது இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னா, ஃபேஸ்புக்கை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஆனால் வாட்ஸ்அப் வந்து இந்த மொபைலை பயன்படுத்த முடியாது. ஸோ வாட்ஸ்அப் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு வந்து இந்த மொபைல் வந்து சூட்டபிள் ஆகாது, செட் ஆகாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து என்னுடைய கருத்து. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, மற்ற மொபைல் மாதிரியே வந்து ஓல்டிங் சப்போர்ட் இருக்குது. இதில் அதுக்கப்புறம் டார்ச் இருக்குது, எஃப்எம் இருக்குது. இதில் வந்து அந்த NFC அந்த சப்போர்ட் வந்து இப்போதைக்கு இல்லை, ஃபியூச்சரில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மிக முக்கியமாக வந்து இந்த 3 ஆப்ஷன் தான். இந்த 3 ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இந்த மொபைலுக்கு வந்து நெட் பேக் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 153 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அளவில்லா கால்ஸ், நீங்கள் அளவில்லா இன்டர்நெட், அளவில்லா SMS ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு மாதத்துக்கு வேணாம், எனக்கு வந்து ஒரு வாரத்துக்கு அல்லது ஒரு நாள் 2 நாள் நான் நெட் யூஸ் பண்ணோம், அதுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு சிறந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 2 நாளைக்கு வந்து 24 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி அப்படின்னா 2 நாளைக்கு வந்து நீங்கள் தாராளமாக இன்டர்நெட் அன்லிமிட்டடாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் 54 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி அப்படின்னா ஒரு வாரத்துக்கு அன்லிமிட்டட் இன்டர்நெட் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபரை வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அன்லிமிட்டடாக வந்து அந்த ஆஃபரும் இதில் கொடுத்துருக்காங்க. 309 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நார்மல் ஜியோ யூஸர் சிம் யூஸ் பண்ணுவாங்க என்ன ஆஃபர் அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குதோ அதே சேம் பெனிஃபிட் இதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த மொபைல் குறித்து இப்பொழுது அஃபிஷியலாக ஜியோ வெப்சைட்டில் அறிவிக்கப்பட்ட உண்மையான தகவல்.
ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் இந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, கண்டிப்பான முறையில் இந்த மொபைல் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லுங்க. கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து யார் யார் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை இதில் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து நல்லா சிறப்பாக இருக்குது, அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து 1500 கொடுத்து வாங்க நான் தயாராக இருக்கேன். ஆனால் வாட்ஸ்அப் பயன்படுத்த முடியாமல் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் பயன்படுத்த முடியாத காரணத்தினால இந்த மொபைல் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களாக இருந்தாலும் அதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யார் வாங்குவீங்க, யார் வாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லுங்கள். என்ன காரணத்துக்காக நீங்கள் வாங்க போகிறீங்க, என்ன காரணத்தினால நீங்கள் வாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் இன்னும் ஏகப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிக்காத பட்சத்தில் இதை வந்து டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் அது பக்கத்தில் உள்ள அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலில் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ஜிமெயில் போன்ற சோசியல் மீடியாக்கள் வரும். ஸோ மற்ற மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் நீங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் வந்து இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால், மற்றவர்களுக்கு பயன்படும் என்று நினைத்தால் இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய சேனலுக்கும் எனக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவி. இதுபோல் இன்னும் ஏகப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அதுக்கு மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் பயன் தரக்கூடிய இன்னொரு வீடியோ